என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகவும் சோர்வான சூழ்நிலையில் நான் இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபியை என்னுடைய ஹாபியாக நான் மாற்றினேன். ஒவ்வொரு நாளும் காலையில் சன்ரைஸை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஒவ்வொரு காலையிலையும் நான் அதுக்காகவே எழும்பினேன், ஃபோட்டோ எடுத்தேன். சடனாக டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் என் கண்ணு முன்னாலேயே இருந்த விஷயங்கள் நான் அதை அவ்வளவு டீட்டெயிலாக என்ஜாய் பண்ணதில்லை. அந்த விஷயங்கள் இப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கேமரா என்ன என் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண வச்சுச்சு. அந்த இடங்களுடைய அழகை ரசிக்க வச்சுச்சு. இயற்கையை ரசிக்க பறவைகளை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இயற்கை எவ்வளோ அழகாக ஒரு டெலிகேட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இயற்கை நடை குழு கூட நான் போய் சேர முடிஞ்சிச்சு. இதுக்கு கூட நான் எடுத்த ஃபோட்டோஸை எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். அதை சில மைக்ரோ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வெப்சைட்ஸில் இப்போ போட்டுட்ருக்கேன். இதில் இருந்து கொஞ்சம் வருமானமும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹாபி என்ன கிரியேட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுச்சு, என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இன்னைக்கு ஹாபிஸோடைய பெனிஃபிட்ஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அது வழிவகுத்துருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவையும் அதே கேமராவை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த லெஷர் டைமில் பண்ணுற ஹாபியிலிருந்து நம்மளால ஒரு பணம் ஈட்ட முடியும் அப்படின்னா அது கரும்பு சாப்பிட்றதுக்கு நமக்கு கூலி கொடுக்கறது போல தானே. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இது போய் சேர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாபியிலிருந்து பணம் ஈட்டக்கூடிய 10 வழிகளை தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். முதலாவது, டைரக்ட் செல்லிங். நம்மளுடைய ஹாபியுடைய அவுட்புட் மற்றவர்களுக்கு தேவையான ஒரு பொருளாவோ இல்லைன்னா ஒரு சேவையாவோ இருக்கும் அப்படின்னா அதை நம்ம டைரக்டாவே செல் பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடிய கார்பென்ட்ரி ஒர்க்கா இருக்கலாம், டெய்லரிங்கா இருக்கலாம், நிட்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா அழகு மீன் வளர்த்தலா இருக்கலாம். இப்போ நீங்க மற்றவங்களுக்கு டைரக்டாவே செல் பண்ணலாம். ரெண்டாவது, ஸ்டாக் வெப்சைட்ஸ். உங்களுடைய ஹாபியில ஒரு படைப்பு தன்மை இருக்கு, அதாவது ஒரு கிரியேட்டிவ் ஹாபி. எடுத்துக்காட்டுக்கு மியூசிக்கா இருக்கலாம், கிராஃபிக் டிசைனிங்கா இருக்கலாம், வெப்சைட் டெம்ப்ளேட் நீங்க பண்றவரா இருக்கலாம், போட்டோகிராஃபரா இருக்கலாம், வீடியோகிராஃபரா இருக்கலாம். இந்த மாதிரி ஹாபிஸ் உங்களுடையது அப்படின்னா உங்களுடைய படைப்புகளை மைக்ரோ ஸ்டாக் வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல நீங்க அப்லோட் பண்ணலாம். இந்த வெப்சைட்ஸுக்கு நீங்க உங்களுடைய ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா நீங்களும் கண்டினியூஸா உங்களுடைய ஹாபியுடைய குவாலிட்டியும் அவுட்புட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது உங்களுடைய ஸ்கில்லையும் வளர்க்கும், அதே நேரத்தில் வருமானமும் ஈட்டி கொடுக்கும். மூன்றாவது, பிளாகிங், வீலாகிங் இல்லைன்னா பாட்காஸ்டிங். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது. அந்த தனித்துவத்தை நம்ம மற்றவர்களோட ஒரு பிளாக் எழுதுறது மூலமாவோ, ஒரு வீலாக் பண்றது மூலமாவோ, இல்லைன்னா ஒரு பாட்காஸ்ட் மூலமாவோ நம்ம ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்கள சென்றடையுது. அது உங்களுக்கும் மானிட்டைசபிளான ஒரு ஹாபியை ஏற்படுத்துது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா, இல்லைன்னா ஸ்பான்சர்ஷிப் மூலமா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா, பிளாகிங், வீலாகிங் இல்லைன்னா பாட்காஸ்டிங்ல இருந்து நீங்க உங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்க முடியும். நான்காவது, டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு நோபலான விஷயம். உங்களுடைய ஹாபியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல இருந்து உங்களுக்கான ஒரு வருமானத்தை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு மியூசிக்கா இருக்கலாம், நீச்சலா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம், வேற ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், டெய்லரிங்கா இருக்கலாம். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஒரு சின்ன டியூஷன் சென்டர் உங்க வீட்டில் ஆரம்பிக்கிறது மூலமா கூட நீங்க நாலேஜை பகிர்ந்து கொண்டு அதுல இருந்து கூட வருமானம் எடுக்கலாம். டீச்சிங் உங்களுடைய இன்னொரு பெரிய ஹாபியா மாறிடும். ஐந்தாவது, கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி. உங்களுடைய ஹாபி ஒரு அட்வென்ச்சரஸான ஹாபியா இருக்கு. அதாவது நீங்க பைக்கிங் பண்றவங்க, இல்லைன்னா ட்ரெக்கிங் பண்றவங்க, மவுண்டன் பைக்கிங் பண்றவங்க, பறவைகளை வாட்ச் பண்றவங்க, சூழ்நிலையாளர், ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி பண்றவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஹாபிஸ் உங்களுடையதா இருக்கும் அப்படின்னா உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள நிறைய பேர் உங்க அக்கம் பக்கத்திலே இருப்பாங்க. ஆனா ஒரு முனைப்பு இல்லாம இருப்பாங்க. நீங்க இதற்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சேர்க்கிறது மூலமா அழகா அவங்கள வழி நடத்தலாம். அந்த வழி நடத்துதலுக்காக ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் நீங்க அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணலாம். ஒரு நல்ல குழு இதுல ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கே அந்த ஹாபியை வாரந்தோறமோ மாதந்தோறமோ ஒழுங்கா பண்றதுக்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஆறாவது, இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் அஸ் ஹாபி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டிஜிட்டல் ஹாபிஸ், வெப்சைட் டிசைனிங்கா இருக்கலாம், கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங்ஸா இருக்கலாம், மல்டிமீடியாவா இருக்கலாம், விஎஃப்எக்ஸ் பண்றதா இருக்கலாம்,
ப்ரோக்ராமிங்கா இருக்கலாம். நீங்க அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு டைரக்டா அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியில எதுக்காக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகள் டைரக்டாவே உங்களுக்கு இருக்கு. ஏழாவது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்கான நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அவங்க சின்ன சின்ன வேலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸுக்கு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி பண்றது, புத்தகம் படிக்கிறது உங்களுடைய ஹாபியா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வாய்ஸை ஆடியோ புக்கா கன்வெர்ட் பண்றதுக்கு கொடுக்கிறது, நல்ல பிரசன்டேஷன்ஸ் பண்ணி கொடுக்கிறது, வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்கிறது. இந்த வேலைகளை நீங்க ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் மூலமா உங்க வீட்லயே உங்களுக்கு வசதியான டைம்ல பண்ணி கொடுக்கலாம். அந்த டாஸ்க்கை நீங்க முடிச்சதும் அதுக்கான வருமானம் உங்களை வந்து அடையும். எட்டாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. ஆமாங்க, உங்களுடைய ஓன் ஹாபியோடைய அவுட்புட்டை நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மாடலா மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப அழகா அதுலயே ஒரு பிசினஸை நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த பிசினஸ் மாடலே உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான வழியா மாறிடும். உங்களுக்குள்ளால அந்த மாதிரியான ஒரு ஆண்டர்பிரனோரியல் முனைப்பு இருக்கு அப்படின்னா அந்த முனைப்பை செயல்படுத்துங்க. சீக்கிரமா நீங்க அதை ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா மாத்திர முடியும். ஒன்பதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். என்ன பொறுத்தளவுல இந்த வீடியோவுடைய மிக முக்கிய பாகம் இதுதான். ஏன்னா நீங்க சாதாரணமானது நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாபி உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா மாறுது அப்படின்னா அதை விடவும் பெரிய விஷயம் என்னவா இருக்க முடியும்? நீங்க டெய்லரிங், ஜூட் பேக்ஸ் பண்றது, ட்ரெடிஷ்னலான ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றது, ஜுவல்லரி மேக் பண்றது, பாட்ரி, வேஸ்ட்ல இருந்து கிராஃப்ட் பண்றது, இந்த மாதிரி பட்டது உங்களுடைய ஹாபியா இருக்கும் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை நீங்க ட்ரெயின் பண்ணி இந்த பொருட்களை அவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது மூலமா, அதே நேரத்துல நீங்க அந்த பொருட்களை சோஷியல் மீடியா மூலமாவோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவங்க மூலமாவோ லோக்கல் மார்க்கெட்லயும் சரி ஃபாரின் மார்க்கெட்ஸ்லயும் சரி எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா அந்த சமுதாயத்தையே நீங்க லிஃப்ட் பண்ணிட முடியும். நீங்க ஒரு நல்ல சோஷியல் இம்பாக்ட் கேட்டலிஸ்டா மாறிடுவீங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்ட் இருந்தும் ஈஸியா அதற்கான லோன்ஸ் எடுக்கிற வசதிகளும் உங்களுக்கு ஏற்படுது. பத்தாவது கிரவுட் ஃபண்டிங். கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு தனியான பாயிண்ட்ல நீங்க எந்த ஒரு பிசினஸ் மாடலோ இல்லைன்னா நான் சொன்னது மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சோஷியல் இம்பாக்ட் ப்ராஜெக்டோ உங்களுடைய ஐடியாவா இருக்கும் அப்படின்னா நீங்க அதுக்காக கிரவுட் ஃபண்டிங் பண்ணலாம். கிரவுட் ஃபண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நிறைய பேர் உங்களுடைய ஐடியாவில் இருக்கக்கூடிய இம்பேக்டை உணர்ந்து அவங்களால முடிந்த சிறிய பணத்தை உங்களுக்கு அனுப்புறது மூலமா நீங்க அதை வச்சு அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ண போறீங்க. இது உண்மையா ஒரு பெரிய லெவல்ல நீங்க ஒரு சோஷியல் இம்பாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். எதனால நான் ஹாபியை வச்சு ஒரு சைடு இன்கம் உண்டு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு சைடு இன்கம் நம்மளுடைய கை முயற்சியினால செயல்பட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. அது நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதை தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்கு, அது மற்றவங்களை போய் சேர்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா அதையும் நீங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.